நீங்கள் இரவு எவ்வளோ நேரம் கழித்து தாமதமாக படுத்தாலும் அதிகாலையில் எழுந்திருக்கணும். அதிகாலையில் 5 மணிக்கு மேலெல்லாம் நீங்கள் உங்களுக்கு தூங்கவே கூடாது. அந்த சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி எழுந்திருக்கணும். இரவில் எவ்வளோ நேரம் கழித்து வேணாலும் நீங்கள் படுத்துருக்கலாம். 2 மணிக்கு படுத்துருக்கலாம், 12 மணிக்கு படுத்துருக்கலாம். காரணம் சொல்லவே கூடாது. அதிகாலையில் தூங்குவதற்கு நீங்கள் காரணம் சொல்லவே கூடாது. நான் ஏன் தெரியுமா தூங்குகிறேன், நான் தான் நைட்டு ரொம்ப நேரம் லேட்டாக தானே படுத்தேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் அதிகாலையில் தூங்குறதுக்கு எந்த ஒரு காரணமும் ஏற்றுக்கொள்ளப்படும். காரணமே இல்லாத நடைமுறை தான், காரணங்களே சொல்லக்கூடாத ஒரு நடைமுறை தான் அந்த அதிகாலையில் தூங்குகிற வழக்கத்திற்கு நீங்கள் சொல்லவே கூடிய காரணம். அந்த அளவுக்கு அதிகாலையில் எழுந்திருப்பது அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நடைமுறை. அப்படி இருக்கும்போது அது முடியுமா முடியாதா அப்படின்லாம் யோசிக்க முடியும். ஆனால் அது எப்போ முடியும் அப்படின்னா, என்னால் அது முடியவே இல்லை, என்னால் எழுந்திருக்கவே முடியல காலையில் அப்படின்னா, அது சோம்பேறித்தனத்தால் நம்பிக்கையின்மையால் நீங்கள் பாதிக்கப்பட்டிருக்கீங்க. சோம்பேறித்தனத்தாலும் நம்பிக்கையின்மையாலும் நீங்கள் பாதிக்கப்பட்டிருக்கீங்க. அப்போ அதுக்கு ஒரே தீர்வு என்னென்னா, அதிகாலையில் எழுந்திருக்கிறதுக்கு ஒரே தீர்வு நீங்கள் காதல் இருக்கணும். நீங்கள் காதலிக்கணும். காதல் உங்கள் கணவனோ மனைவியோ உங்களுக்கு ஒரு உங்கள் மனைவி உங்களுக்கு ஒரு காதலியாக இருக்க வேண்டும். காதல்னால் என்னென்னா, கல்யாணங்கிறது என்ன தெரியுமா, காதலிப்பதற்கான ஒரு பாதுகாப்பு தான் கல்யாணம். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. கல்யாணம்னா காதலிப்பதற்கான ஒரு பாதுகாப்பு. வாழ்நாள் முழுவதும் நீங்கள் காதலிக்கணும். அந்த காதல் என்பது இருக்கிறதா என பாருங்கள். அப்படி இல்லைன்னா தான் இந்த மாதிரி உண்மையான அன்பை கண்டுபிடிக்க முடியலை. அவங்க தான் அந்த மாதிரி தூங்குவாங்க, ரொம்ப நேரம் சோம்பேறியாக இருப்பாங்க, தூக்கத்துக்கு அடிமையாகிடுவாங்க, உணவுக்கு அடிமையாகிடுவாங்க, தூக்கத்துக்கு அடிமையாகிடுவாங்க. நீங்கள் இந்த அடிமைத்தனத்துக்கெலாம் மாற்றுறதுன்னா நீங்கள் உண்மையான அன்புக்கு அடிமையாகணும். உண்மையான அன்பு அடிமைத்தனத்தை ஓட விரட்டும். தூக்கத்துக்கெல்லாம் அடிமையாகவே மாட்டீங்க. அந்த அளவுக்கு காலையில் தூங்குகிற அளவுக்கு அந்த தூக்கம் ஒன்றும் பெருசு கிடையாது. தூக்கத்தை நைட்டு தான், அந்தந்த நேரத்தில் தான் அந்தந்த வேலையை செய்யணும். இரவுன்னா அது தூக்கம், பகல்னா அதை முழிச்சிடணும். அந்த மாதிரி ஒரு நடைமுறை. அப்படிங்கும்போது இந்த காதல் வந்துட்டாலே நீங்கள் எதுக்குமே அடிமையாக மாட்டீங்க. உங்களுக்கு உண்மையான அன்புன்னா எதுன்னு தெரிய ஆரம்பிச்சிடும். காதல் என்கிற அனுபவம் கிடைக்கப்பெறாதவர்கள் தான் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, தூக்கம்தான் இந்த வாழ்க்கையில் பெருசு, சாப்பாடு தான் இந்த வாழ்க்கையில் பெருசு அப்படின்னு, சாப்பாட்டுக்கு போதை தான் இந்த வாழ்க்கையில் பெருசு அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி ஆட்களை தான் காதலிக்காதவர்கள் தான் அனாதைகள். அவங்க காதல் இல்லாமல் இருக்காங்க பாருங்க, காதலிக்காமல் அவங்களுக்கு கணவன் மனைவி இருக்கலாம், ஆனால் அவங்களுக்கு இடையில ஒரு காதல் இல்லைன்னா அவர்கள் தான் அனாதைகள். அவங்கள தான் இந்த அடிமைத்தனம் அவங்க அடிமைத்தனம் என்பது அவங்கள தான் தூக்கிட்டு போயிடும். இந்த மாதிரி காதல் என்றால் என்னவென்றே தெரியாமல் வாழ்ந்துட்டுருக்காங்க பாருங்கள், காதலே இல்லாமல் ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்காங்க பாருங்கள், அவங்கள தான் இந்த அடிமைத்தனம் என்கிற பேய் பிடிச்சிக்கும். அந்த மாதிரி உண்மையான அன்புன்னா என்னென்னே இது வரைக்கும் அவர் தெரியல, அவரை நம்ம அடிமைப்படுத்தலாம். உண்மையான அன்புன்னா என்னென்னே தெரியாமல், காதல்னா என்னென்னே தெரியாமல் அதுக்கு எதிராக வேறு இருக்கிறாரு. அப்போ அவரை ஈஸியாக அடிமைப்படுத்திடலாம். சாப்பாட்டுக்கு, தூக்கத்துக்கு அவரை ஈஸியாக அடிமைப்படுத்திடலாம். அவரையோ அவளையோ, அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அடிமைப்படுத்திடலாம் அப்படின்னு சொல்லி அவங்கள அடிமைப்படுத்திடுவாங்க. அவங்க சோம்பேறி ஆகிடுவாங்க. அதனால் காதல்ங்கிறது அற்புதமான மருந்து. அதனால் வேறு நீயா முடிவு பண்ணிக்கிட்டு நான் காலையில் இருந்து இனிமேல் எந்திப்பேன், நீயா அலாரம் வச்சுக்கிட்டு எந்திரிச்சு பழக்கப்படுத்தி 48 நாள் பழக்கப்படுத்தினா அது வந்துடும், 100 நாளைக்கு பழக்கப்படுத்தினா அது வந்துடும். வரவே ஒரு வருஷம் கூட நீ பழக்கப்படுத்திப்பார், அதை கஷ்டப்பட்டு நீ பிடிக்கணும். பிடிச்சாதான் அது உனக்கு அதை நீ கடைபிடிக்க முடியுமே தவிர, ஒரு நாள் விட்டால் கூட 2 நாள் விட்டாச்சுன்னா போதும், பழையபடி அது பள்ளத்தாக்கில் விழுந்துடும். பள்ளத்தாக்கில் உருண்டோடுகிற பாறை போல் நீ சோம்பேறித்தனத்தில் மாட்டிக்குவ. அதனால் காதல்ங்கிறது அந்த அளவுக்கு ஒரு மகிழ்ச்சி, அதாவது ஒரு சந்தோஷத்தை அது கொடுக்குது. காதல் என்பது ஒரு வாழ்க்கையில் ஒரு அர்த்தத்தை கொடுக்குது, சந்தோஷத்தை கொடுக்குது, மகிழ்ச்சியை கொடுக்குது. நீ மகிழ்ச்சியாக வாழ்ந்துட்டாலே நீ அதிகாலையில் தூங்க மாட்ட. மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு நீ போட்டி போடணும். இந்த உலகத்தில் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு நீ போட்டி போட ஆரம்பிச்சிட்டா, அதற்கு அடிப்படை தகுதி என்னென்னா, உனக்கு காதல் இருக்கணும். உன் வாழ்க்கையில் காதல் இருக்கணும். உனது கணவனோ மனைவியோ காதலனாக இருக்க வேண்டும், காதலியாக இருக்க வேண்டும்.
கணவனாக மனைவியாக இருப்பதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது. அது கல்யாணம் ஆனாலே ஆகிடுவாங்க. அவங்க கணவனாகவோ மனைவியாகவோ அவங்க கல்யாணம் ஆனாலே போதும். ஆனால் அவங்க உனக்கு காதலியாக உணர்கிறாயா? உனது கணவன் உனக்கு காதலனாக நீ உணர்கிறாயா? உனது காதலி உனது மனைவி உனக்கு ஒரு காதலியாக தெரிகிறதா? அந்த காதலிக்கணும், அதில் ஒரு இன்பம் இருக்குது. அந்த பேசுகிறது, ரொமான்ஸு, கொஞ்சுறது, அந்த உருகிறது, இதெல்லாம் அந்த காதல் இருந்தால் தான் வரும். காதல் இல்லைன்னா உங்கள் மனைவியாக இருந்தாலும் சரி, கணவனாக இருந்தாலும் சரி, அந்த ரொமான்ஸ் பண்ணுறதுலாம் வரவே வராது. அந்த காதல் மட்டும் கிடச்சிச்சின்னு வச்சுக்கோங்களேன். அந்த காதல் மட்டும் கிடச்சிச்சின்னா நீ எல்லா அடிமைத்தனத்தையும் வீழ்த்திடலாம். எதுவுமே அடிமைப்படுத்தவே முடியாது. அதிகாலையிலலாம் தூங்கவே மாட்டேன். உணவுக்கு நீ அடிமையாக மாட்டேன். உணவு கட்டுப்பாடு, எல்லாமே கட்டுப்பாடு என்பது உனக்கு எளிதாக வந்துவிடும். ஏன்னா காதல் என்றாலே கட்டுப்பாடு தான். ஒரு மகிழ்ச்சியான கட்டுப்பாடு. ஒரு கட்டுப்பாட்டை இனிமையாக பழக்குவதற்கான ஒரு நடைமுறை. ஒரு இனிமையாக நீ ஏற்றுக்கொள்கிறாய். முதல்ல கட்டுப்பாடு காதலிக்காமல் இருக்கும்போது கட்டுப்பாடுனாலே பெரிய கஷ்டமாக இருக்கும். முடியவே முடியாது. ஆனால் பெரிய போராடி நீ அதை கடைப்பிடிக்கலாம். ஆனால் காதல் வந்ததுக்கப்புறம் நீ ஒரு உண்மையாக இருக்கிறது தான் கட்டுப்பாடு. காதல்னால் என்னது? உண்மையாக இருக்கிறது தான் கட்டுப்பாடு. உன் உடம்புக்கு நீ உண்மையாக இருக்கிற, இந்த வாழ்க்கைக்கு உண்மையாக இருக்கிற அப்படிங்கும்போது அந்த ஒரு காதலனுக்கு நீ உண்மையாக இருக்கிற. உண்மையாக இருக்கிறதே நீ ரொம்ப ஆர்வமாக பண்ணுற. உண்மையாக இருக்கிறது உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். உண்மையாக இல்லாமல் இருக்கிறது ஒரு அருவருப்பாக தெரிய ஆரம்பிச்சிடும். உண்மையாக இருக்கிறது தான் சரி, உண்மையாக இல்லாமல் இருக்கிறது ஒரு அருவருப்பான ஒரு விஷயம். உனக்கு பிடிச்ச காதலிக்கு நீ செய்யக்கூடியது எது தெரியுமா? உண்மையாக இருக்கிறது தான். அதை விட உயர்ந்தது வேறு ஒன்றுமே கிடையாது. உனக்கு பிடிச்ச காதலனுக்காக நீ செய்யக்கூடியது உண்மையாக இருக்கிறது தான். அதை விட உயர்ந்தது எதுவுமே கிடையாது. அப்படிங்கிற அந்த ஒரு விழிப்புணர்வு உனக்கு காதல் அனுபவத்தில் கிடைக்கும். அப்படி ஒரு விழிப்புணர்வு வந்துருச்சுனாலே அதிகாலையில் தூங்க மாட்டீங்க, சாப்பாட்டுக்கெல்லாம் அடிமையாக மாட்டீங்க, சோம்பேறியாகவே மாட்டீங்க. நல்ல மகிழ்ச்சியாக ஒரு போட்டி போட்டு வாழ்வீங்க. போட்டி போட்டு சுறுசுறுப்பு வந்துடும், தெளிவு வந்துடும். அப்புறம் உடம்புல நோய் எதுவும் வராது. அந்த அளவுக்கு ஆரோக்கியமான நிலையை அடைந்து விடலாம்.